அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் முருகன். இன்று பார்க்க போகும் தலைப்பு உள்ளாட்சி தேர்தல் வெற்றி தரும் கிரகம். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் கிரகம் எதுவென்றால் சனி கிரகம். இந்த சனி கிரகம் தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைவரையும் வெற்றி பெற வைப்பது சனி கிரகம். உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடும் அந்த நபர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சனி கிரகம் குருவுடைய பார்வையிலோ அல்லது குருவோடு சேர்ந்தோ இல்ல குருவுடைய வீட்டில் சுக்கிர பார்வையிலோ இல்ல சுக்கிரனோடு சேர்ந்தோ இது போன்ற பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியிலோ பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்தோ இது போன்ற ஒளி பொருந்திய சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் இது போன்ற சுப ஒளியை பெற்று சுபத்துவமாக இந்த சனி கிரகம் இருந்தால் மட்டுமே, அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி கிரகம் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அவர்களால் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியும். சுபத்துவம் இல்லாமல் சனி கிரகம் பாவத்துவமாக மட்டும் சனியுடைய வீட்டிலோ அவருடைய வீட்டிலோ இல்லை ராகுவோடு சேர்ந்து செவ்வாவோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து இது மாதிரி பாவத்துவமாக இருந்தால் அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு பெரிய தோல்வியை அடைந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுவார். பெரிய வருத்தத்தை அந்த கிரகம் தந்துவிடும். எனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடும் அனைவரும் தங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கொண்டு போட்டி போடுவது மிகவும் நல்லது. சனி கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கடுத்து அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோக தசையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அடுத்த கிரகங்களுடைய அந்த காலங்கள் வருகிறதா, யோக தசாப்தி காலங்கள் வருகிறதா என்பதை ஜோதிடர் மூலம் தெரிந்து கொண்டு போட்டி போடுவது மிகவும் ஒரு முக்கியமானது. சனி கிரகம் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.